மூக்கடலையும் கீரையும் பொரியல் எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கீரை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிடுங்க. வேரெல்லாம் கட் பண்ணி போட்டு கீரையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி இதை மாதிரி வச்சுக்கணும். பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா அலசணும். ஒரு 3 தடவை அலசணும். ஏன்னா ரொம்ப மண் இருக்குது. அதனால் நல்லா 3 தடவை இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி வெடிக்கட்டியில் தண்ணி ஊற்றினோம்னா அந்த மண்ணெலாம் இறங்கிடும். அவ்வளோதான். அலசி வெடிக்கட்டி இதை மாதிரி வச்சுக்கணும். தண்ணியெலாம் இருந்துடும். நல்லா தண்ணி இருந்த பிறகு இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகா, மஞ்சாத்தூள், உப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் மிளகுத்தூள், மூக்கடலை, கீரை. இது ரெண்டையும் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது மாதிரி பொன்னிறமாக வந்தவுடனே காஞ்ச மிளகா அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கினோடனே மஞ்சாத்தூள், உப்பு, மிளகு 1 பாதியமாக இடித்து வச்சுருக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதையும் வதக்கிட்டு தண்ணி இல்லாமல் கீரை பிழிஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இதை மாதிரி மூக்கடலை அவிச்சு வச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. கீரையில் தண்ணி சுண்ண பிறகு தான் இந்த மூக்கடலை போட்டு கலக்கிறோம். பாருங்கள், தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. தண்ணி நல்லா அது சுண்டணும். சுண்ட பிறகு தான் இந்த மூக்கடலையை போடணும். இப்போ பாருங்கள், தண்ணி சுண்டிருச்சா? இப்போ மூக்கடலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த காரெல்லாம் அந்த மூக்கடலையில் சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ரொம்ப சுண்டிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மூக்கடலை கீரை பொரியல். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். மாங்காய் முருங்காய் குழம்பு, அப்பளம், சாப்பாடு, கீரை, மூக்கடலை, ரசம். அவ்வளோதான், ரெடி. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.